الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இந்திய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவித்தகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, சிறார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்குமாறு முதலாவதாக அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எழுதி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளை மறுமை நாள் அல்லாஹ் முத்தகீன்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல கடமைகளை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்விலே நாம் நாளைய மறுமை நாளிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு அல்லாஹ் பல கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வோடு உரிமையோடு சம்பந்தப்பட்ட கடமைகள். இன்னொன்று இருக்கிறது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அல்லாஹ்வுடைய விடயங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பது ஒரு பகுதி, அடியார்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது என்பது இன்னொரு பகுதி. அன்பானவர்களை, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த கடமைகள் என்றால் நாம் தம்முடைய மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருந்து நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம், அல்லது எங்களை ஈண்டெடுத்த எங்களுடைய பெற்றோர் தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய அயலவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம்,
அல்லது முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் அல்லாதவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லது இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவர் ஆட்சியாளன் குடிமக்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக, அல்லது ஒரு முதலாளியை தன்னுடைய தொழிலாளர்களுக்கு தனக்கு கீழே உள்ள கஸ்டமருக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள், கடமைகள். அன்பானவர்களே, இது என்பது விரிவான ஒரு பகுதி. இந்த பகுதி இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அல்லாஹ்வோட உரிமையோடு சம்பந்தப்பட்ட கடமைகள். தொழுவது, நோன்பு நோன்பது, ஹஜ் செய்வது, ஜக்காத்து கொடுப்பது. அன்பானவர்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகள். இந்த கடமைகளை சிலரை பொறுத்த வகையிலே ஆயிலே ஒரு தடவை செய்தாலும் போதுமானது. ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்ததை போல ஹஜ்ஜுடைய கடமை என்பது வசதி வாய்ப்புள்ளவர்கள் தங்களுடைய ஆயுள்ள ஒரு வருடம், தங்களுடைய ஆயுள்ள ஒரு ஹஜ் செய்தால் போதுமானது. அன்பானவர்களே, அதே போன்று ஜக்காத்துடைய கடமை எடுத்துக்கொண்டால் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வருடத்திலே ஒரு முறை பணமாக அல்லது செல்வமாக அல்லது இஷ்ட பொருளாக இருந்தால் அதற்கு ஒரு வருடத்திலே ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது. அல்லது அறுவடை செய்யக்கூடிய பயிர் நிலங்களாக இருந்தால் இந்த ஹசாதியை அறுவடை செய்கின்ற போது அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தால் அதனுடைய கடமை முறிந்து விடுகிறது. இது போன்று இன்னும் சில கடமைகள். ரமலான் மாதம் வருடத்திலே ஒரு மாதம் நோன்பு பிடித்தால் அந்த கடமையும் எங்களை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனால் இன்னும் ஒரு கடமை இருக்கிறது, தொழுகை என்ற கடமை. அன்பானவர்களே, இது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் செய்து வரக்கூடிய ஒரு கடமைதான் தொழுகை என்ற இபாதத். என்னையும் உங்களையும் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இபாதத். அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலான நேரில் சிறப்பாக அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு இபாதத். எங்களுக்கு ஒரு பிரச்சனையா, எங்களுக்கு ஒரு நோயா, எங்களுக்கு ஒரு கஷ்டமா, அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டுக்கொள்வதற்காக அல்லாஹ் பொறுமை என்ற அந்த இபாதத்தையும் தொழுகை என்ற இபாதத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். பொறுமை இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே தொழுகை எப்படியானது என்றால், ஒரு மனிதனுடைய உடம்பிலே தலை எப்படி முக்கியமோ, தலையில்லை என்றால் அவனை நாங்கள் அடையாளம் சொல்ல முடியாது. எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அது போன்று ஒன்றுதான். ஒரு உடம்புக்கு தலை முக்கியத்தை போல ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை முக்கியம் என்ற செய்தியை அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஸலா ஸலா குர்ரத்து ஐனி ஸலா ஸலா. என்னுடைய உம்மத்துடைய கண்குளிர்ச்சி தொழுகை இருக்கிறது, என்னுடைய உம்மத்துடைய வெற்றி இந்த தொழுகையில் இருக்கிறது. கபருடைய வெற்றியா, சிராத்துடைய வெற்றியா, மஹ்ஷருடைய வெற்றியா, நாளை மறுமை நாளுடைய வெற்றியா, இந்த உலகத்துல உள்ள வெற்றியா, காணவர்கள் எல்லா வெற்றியும் எல்லா தொழுகளை வைத்திருக்கிறார் என்ற செய்தியைத்தான் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச இயலாத ஒரு நிலை, உடல் உறுப்புகளால் இயங்க இயலாத ஒரு நிலை, சைக்கிரியான ஒரு வாழ்க்கை. அந்த காலகட்டத்திலும் சைக்கிரியினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி என்ன தெரியுமா? தொழுகை என்ற இபாதத் முக்கியமானது. தொழுகை யாரும் பாழாக்கி விடாதீர்கள். இந்த உம்மத்தின் கண்குளிர்ச்சியே தொழுகை என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டு சொன்னார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலங்களிலே நடக்க முடியாது. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த இரண்டு பேருடைய உதவியோடு ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். எந்த அளவுனா நடக்க முடியாது, இரண்டு கைகளையும் ஒவ்வொருடைய தோளிலே போட்டவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக ஆஜராக இருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு வணக்கம்தான் தொழுகை என்ற இபாதத். தொழுகை யாரும் பாழாக்க முடியாது, தொழுகை யாரும் வீணாக்க முடியாது. தொழுகை இல்லாத மௌத்து கெட்ட மௌத்தாக இருக்கும், தொழுகை இல்லாத முடிவு கெட்ட முடிவாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, எனவே தொழுகை இல்லாத வாழ்க்கை என்பது நஷ்டமான வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால், மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தொழுகை இல்லாதவருடைய மௌத்து கஷ்டமான மௌத்தா இருக்கும். அதுக்கு பின்னால கபூர்ல வச்சா கபூர்லையும் வேதனையா இருக்கும். அன்பானவர்கள், இப்படி கட்டம் கட்டமாக நாங்கள் சுவர்க்கமோ நரகமோ இரண்டில் ஒன்றை அடையும் வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமான ஒரு நிலைமையாகத்தான் இந்த தொழுகையை பாழாக்கிய ஒரு நிலைமை இருக்கும். எனவே தொழுகையை விடக்கூடியவர்கள்,
தொழுகையை பாழாக்கக்கூடியவர், தொழுகை என்ற அந்த இபாதத்திலே அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் என்பது ஒரு பகுதி, தொழுகை அறவே தொழாதவர்கள் என்று சொல்லக்கூடியது இன்னொரு பகுதி, தொழுகிறார்கள் மறதியாக பொடுபோக்காக தொழுகிறார்கள் அது ஒரு பகுதி, அதே போன்று கண்ணியமான தொழுகையிலே சோம்பேறியாக தொழுகிறார்கள் அதுவும் ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, சிறந்த தொழுகையாளிகள் யார்? சிறந்த தொழுகையாளிகள் அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக பெறக்கூடிய தொழுகையாளிகள் யார் என்பதை குர்ஆன் பேசியிருக்கிறது. முதலாவது பகுதி அறவே சொல்லாதவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை வித்திருக்கிறான். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல உரையாடல்களை சொல்லியிருக்கிறான். நல்லவர்களும் கெட்டவர்களும் பேசிக் கொள்கின்ற உரையாடல், அல்லாஹும் மலக்குமாரும் பேசிக் கொள்கின்ற உரையாடல், அல்லாஹும் மனிதர்களும் பேசிக் கொள்கின்ற உரையாடல், அல்லாஹும் நபிமார்களும் பேசிக் கொள்கின்ற உரையாடல். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நல்லவர்களும் கெட்டவர்களும் பேசிக் கொள்கின்ற கதைத்துக் கொள்கின்ற ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். நாளைய கியாமத்துடைய நாளையில சீதேவிகள், சுவர்க்கம் சென்ற நல்லவர்கள், நரகத்திலே கருகி கொண்டிருக்கின்ற சக்கரன நரகத்திலே கருகி கொண்டிருக்கின்ற அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். அன்பானவர்களே, அந்த பாவிகள் நரகிலே கருகி கொண்டிருக்கின்ற அந்த கெட்ட மனிதர்களாக அடையாளப்படுத்திருக்கின்ற அவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையிலே 4 பதில்களை சொல்வார்கள். அந்த பதில்களை நானும் நீங்களும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இந்த மிம்பரிலே உங்களுக்கு நான் இப்போது நினைவுபடுத்துகிறேன். அன்பானவர்களே, நான் மாத்திரமல்ல, சபபுக்காக இந்த பயானை நான் செய்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஹதரத் செய்யலாம். இது ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறதா? நாளைய கியாமத்துடைய நாளையிலே நாம் யாரும் அப்படியான கை செய்தவான்களுடைய பட்டியலை சேர்ந்து கொள்ளக்கூடாது. முதலாவது சொல்லுவார்கள், ஏன் உங்களை சக்கரன நரகத்திலே அல்லாஹ் நுழைவித்திருக்கிறான் என்று அந்த ஸ்ரீதேவிகள் அந்த பாவிகளை பார்த்து கேட்கின்ற போது அந்த பாவிகள் சொல்லக்கூடிய முதலாவது பதில், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். இந்த உலக வாழ்க்கையில நாங்க தொலையில் என்று சொல்வார், நாங்க தொழுகையாளிகளாக இல்லை, இதனால் அல்லாஹ் எங்களை சக்கர் என்ற நரகத்துல போட்டிருக்கிறான் என்று சொல்வார். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சக்கர் என்ற நரகம் சாதாரணமான நரகம் அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுண்டா ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் ஏனைய நரகங்கள் எல்லாம் சக்கர நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தருகிற. நரகம் என்பதே கொடிய ஒரு இடம். அந்த நரகத்திலே இருந்து ஏனைய நரகங்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் நானும் நீங்களும் எந்த அளவு சக்கர் என்ற நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு அவசியத்திலே கட்டாயத்திற்குள்பானவர்களே. எனவே அந்த சக்கர நரகம் சாதாரணமான நரகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் சில இடங்களில் நரகத்தை பற்றி குறைக்கிறான். இந்த உலகத்துல உள்ள நெருப்ப போல உள்ள நரக நெருப்பு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், மனிதனுடைய மாமிசத்தை கலற்றும் நரக நெருப்பு. நஊதுபில்லாஹ், இங்கு உள்ள நெருப்பு மேலால உள்ள தோலத்தான் பசுக்கும், தோலத்தான் கலட்டும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லவ்வாஹத்துல் லில் பஷர், மனிதனுடைய உடம்பையே மாத்திடும். நஊதுபில்லாஹ், மனிதனா என்று தேடிக்கொடையிலாத நரக நெருப்பு. அந்த அளவு மனிதனை கூட உருமாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் நரக நெருப்பு கொடுத்திருக்கிறான். இங்க உள்ள நெருப்புகளை யாராவது கருகினா, யாராவது நெருப்புகள் அங்க வீழ்ந்து அந்த விபத்துல சிக்கினா, கண்ணியமானவர்களே, 1 மாதம் 2 மாதத்தில் அவர் குணமானா இவர் மனிதர் தான் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனா நரக நெருப்பு மனிதனுடைய தோற்றத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. மனிதனுடைய தோற்றத்தையே மாற்றிவிடும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், நரகத்துக்கு நுழைந்தா அந்த பாவிகளை, நரகத்தில் அந்த பாவிகளை நுழைய வைத்தா அங்க சாவும் இல்ல, வாழ்வும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாவும் இல்லாத, அதாவது வாழ்வும் இல்லாத, ஹயாத்தும் இல்லாத, மௌத்தும் இல்லாத ஒரு இடையில வச்சு அல்லாஹ் தண்டனையை தருவான். அன்பானவர்களை, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நரகவாதிகளுக்கு கொடுக்கின்ற உணவை கூட அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். நரகவாதிகள் கொடுக்கின்ற அந்த சுடு நீர் செயல்களை கூட அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அஸீம். ஷஜரத்து ஸக்கூம், அதாவது நரகவாதிகள் கொடுக்கின்ற முச்செடி மரம். அன்பானவர்களே,
இந்த நரகவாதிகள் பசி பசி என்று அந்த பசியை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்காக கொடுக்கப்படும். அதாவது உணவு எது தெரியுமா? முள் மரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அன்பானவர்களே, அந்த உணவுகள் கொடுக்கப்படுவது பசி பசி என்று கேட்பதற்காக, அந்த பசியை தணிப்பதற்காக அல்ல, அவர்களை கொடுக்க வைப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையாகத்தான் அல்லாஹ் அந்த உணவை வைத்திருக்கிறான். நரகிலே உணவு கொடுப்பது அவர்கள் அங்கு வாழ வேண்டும், அங்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் அங்கே அந்த பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களுக்குரிய தண்டனையாக அல்லாஹ் அதை வச்சிருக்கிறான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்கள், இப்படியான பயங்கரமான நரகம் முதலாவது சொல்வார்கள், நாங்கள் தொலை இல்லை, அதனால நரகத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இரண்டாவது அந்த பாவிகள் சொல்லுவார்கள், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை, ஏழை எளிய மக்களை நாங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்வார்கள். அன்பானவர்களை, எத்தனையோ பேர் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பார்கள், எங்களுடைய கதவுகளை தட்டியிருப்பார்கள், எங்களுடைய கதவு திறப்பட இல்லை. எத்தனையோ பேர் பயிலோட வந்திருப்பார், நாங்க ஒண்ணுமே கொடுக்க இல்லை. மதரசாக்கள் எத்தனையோ பிள்ளைகள் வந்திருப்பார்கள். இந்த ஊர்ல கூட இந்த மஸ்ஜிதுல கூட அழகான ஒரு மஸ்ஜித், அதாவது அழகான ஒரு மதரசா, அரபு மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய உதவியை எதிர்பார்த்திருப்பார்கள், இதற்கு நாங்க கொடுக்க இல்லை. அதாவது ஏழை எளிய மக்களை கவனிக்க இல்லை என்று அந்த கியாமத்துடைய நாளையில சொல்வார்களே, யாரும் எங்களிடத்துல கேட்டு வர வேண்டும் என்று யாரும் இருக்காதீர்கள், கேட்டு போய் கொடுங்கள், அதுதான் தர்மத்திலே சிறந்தது. தேவையுள்ளவர்கள் இனங்கண்டு கொடுங்கள், நிச்சயமா அதுதான் சதகாவிலே சிறந்தது. அன்பானவர்களை, இரண்டாவது சொல்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை. மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்களும் எங்கர நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தோம். எங்க நேரம் நல்ல வழியில கழிய இல்ல, எங்க நேரம் தஸ்பீஹ்ல கழிய இல்ல, எங்க நேரம் தொழுகையில கழிய இல்ல, எங்க நேரம் பள்ளியில கழிய இல்ல. அன்பானவர்களே, நாளை மறுமையினால மனிதன் சக்கர் என்ற நரகத்துல போடப்பட்டால் பயங்கரமாக சொல்லக்கூடிய நிலையில மூணாவது பதில், எங்க நேரம் நல்ல விடயங்கள்ல கழியல, எங்க நேரத்தை நாங்க வீணாக்கினோம் என்று சொல்லுவான். நாலாவது அதே அடியான் சொல்லுவான், ஒரு பதிலோடு நிற்கவில்லை, தொழுகையை விட்டதால் அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்துல போட்டிருக்கிறான் என்று சுருக்கமான பதிலை அந்த நரகவாதி சொல்லவில்லை. தொடர்ந்து அந்த நரகவாதி நான்காவது பதிலாக சொல்கிறார், மறுமை நாளை நான் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். மறுமை நாளா? சிராத்து பாலம், அது யாரு கட்டின பாலம், அது எங்க உள்ள பாலம், இதெல்லாம் எப்ப நடக்கும்? கண்ணியமானவர்களே, இப்படி பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே யாரும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். தொழுகையை விட்டுவிட்டால் சக்கர் என்ற நரகம் கிடைக்கும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னை உங்களையும் உங்களுடைய பிச்சடங்களையும் களிமா ஏற்றிருக்கின்ற எல்லா முஸ்லிம்கள், எல்லா முஃமின்கள் அல்லாஹ் நரகில் இருந்து, அதிலும் குறிப்பாக சக்கர் என்ற நரகில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க மாணவர்களே. எனவே முதலாவது பகுதியினர் அறவே சொல்லாதவர்கள், அவர்களுக்கு சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் கொடுப்பதா குர்ஆனிலே வாதா செய்திருக்கிறான். இன்னும் ஒரு தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களை இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள், தொழுகையை வீணாக்கினார்கள், மனோ இச்சையை பின்பற்றி தொழுகையை வீணாக்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்களுக்கும் கையா கேடான ஒரு இடம்தான், கையா என்ற இடம்தான் அவருக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர்கள் இதற்கு விளக்க சொல்லி தருகின்றார்கள். கையா என்பது எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா தொழுகையை வீணாக்கியவர்கள் என்றால் தொழாதவர்கள் அல்ல, தொழுகின்றவர்கள் தான் நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். லொஹரை தொழுகிறார் அசருடைய நேரத்தில், அசர தொழுகிறார் மகரிபுடைய நேரத்தில், அல்லது ஒரு வக்துக்கு வந்துட்டு எல்லா நேரத்தையும் சேர்த்து தொழுது போறார். மாணவர்களே, இப்படி எந்த காரணம் இல்லாமல் தொழுகையை நேரம் தவறி தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் ஸலாத் என்பதற்கு விளக்கம் அறிஞர் சொல்லித் தருகிறார்கள். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, காரணத்தோடு தொழுகையை சுருக்கி முற்படுத்தி பிற்படுத்தி மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விடயங்கள்ல தொழலாம்.
அப்படி இல்லாமல் எங்களுக்கு நினைத்தவாறு ஊரிலே இருந்து கொண்டோ இப்படியான சலுகைகளை நாங்கள் செய்ய முடியாது. எனவே இரண்டாவது பகுதியினர் தொழுகையை வீணாக்கியவர்கள். தொழுகையாளிகள் தான், ஆனால் நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். தொழுகையாளிகள் தான் தொழுகையை வீணாக்கக்கூடிய. ஒரு பங்கன் ஒண்ணு வந்துட்டா தொழுகை இல்ல, பயணம் ஒண்ணு வந்துட்டா தொழுகை இல்ல. அன்பானவர்களை, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேவை வந்துட்டா தொழுகை அப்படியே விட்டது. அன்பானவர், இவர்களும் தொழுகையாளிகள் தான். இவர்களுக்கு ஐயா என்ற நரகம், ஐயா என்ற இவர்கள் கேடு இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் இந்த பட்டியலிருந்து எங்களை பாதுகாக்கும். இன்னும் ஒரு பகுதி இருக்கிற அன்பானவர்களே, மறதியாளர்கள் தொழுவார்கள். 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா தொழுவேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினேனா இல்லையா, எந்த தொழுகையை நான் தொழுகிறேன். அன்பானவர்கள், இப்படி மறதியான நிலைமையில தொழக்கூடியவர்கள் அதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். இன்னும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் கேடுதான், வயல் என்ற நரகம் தான் என்று சொல்கிறான். சொல்லி சொல்லக்கூடிய அந்த தொழுகையாளர்களுக்கு வயல் என்ற நரகம் என்று சொல்லிவிட்டு அவருடைய தொழுகை எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய தொழுகையிலே மறதியாராக தொழுவார்கள். அது மாத்திரமல்ல, பிறருக்கு காட்டுவதற்காக வண்டி சொல்வார்கள். கண்ணியமானவரே, தொழ வந்தால் குசு உழுவோடு நேர்த்தியாக குசு உழுவுகளை பேணி பேடுதலான முறையில் தொழ வேண்டும். அப்படியான தொழுகையாளிகளை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படி இல்லை என்றால், மறதியான தொழுகையாளிகள் இருந்தால், பிறருக்கு காட்டுகின்ற தொழுகையாளிகளாக நாம் இருந்தால் வயல் என்ற நரகம்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பானவர்களை, 3வது சாரார் தொழுகையாளிகள் தான், ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக சொல்லக்கூடியவர்கள், மறதியாக சொல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கும் அல்லாஹ் வயல் கேடு என்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் சில தொழுகையாளிகள் எல்லாம் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த தொழுகையாளிகள் பட்டியலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். அப்படி அல்லாஹ்வை பாழாக்கக்கூடிய தொழுகையாளிகள், சோம்பேறியான தொழுகையாளிகள், அந்த பட்டியலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். முனாஃபிக்குகள் தொழுவதை போல வஇதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊன அன்-நாஸ வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வந்து நின்றால் சோம்பேறியாக தொழுகைக்கு வந்து நிற்பார்கள். அது மாத்திரமல்ல, சோம்பேறியாக நிற்பார்கள். எந்த அளவு முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹுவை குறைவாக நினைவுபடுத்துவார்கள். குறைவாக நினைவுபடுத்துகின்ற அந்த நேரத்தையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தொழுவதே கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேர தொழுகையை மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியமானவர்களை பயங்கரமான தண்டனை வைத்திருக்கிறான். எனவே சோம்பேறியாக நாங்கள் யாரும் சொல்லக்கூடாது. எந்த அளவுண்டா ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த அளவுண்டா முனாஃபிக்கள் இருப்பார்கள் என்றால், மக்கள் எந்த தொழுகைக்கு அதிகமாக வருகிறார்களோ அந்த தொழுகைக்கு தான் முனாஃபிக்கள் அதிகமாக வருவார்கள். ஏன் தெரியுமா? தொழக்கூடிய கொஞ்ச நேரத்தையும் அந்த அதிகமாக வரக்கூடிய மக்களோடு தொழுது நான் ஒரு தொழுகையாளி என்று மக்களுக்கு காட்டுவதற்காக முனாஃபிக்குகள் ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் தொழக்கூடிய அந்த வக்துகளிலே மிக மிக முக்கியமாக அதிக மக்கள் ஒன்று சேரக்கூடிய தொழுகைக்கு வந்து தாங்களும் ஒரு தொழுகையாளிகள் என்பதை காண்பிப்பதற்காக பள்ளிக்கு வருவார்கள். அன்பானவர்களே, அப்படியான தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது. எனவே நானும் நீங்களும் பேடுதலான தொழுகையாளிகளாக, நானும் நீங்களும் சோம்பேறி இல்லாத தொழுகையாளிகளாக மாற வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் சில தொழுகையாளிகள் எல்லாம் பேசியிருக்கிறான். அவர்கள்தான் வெற்றி பெற்ற தொழுகையாளிகள், அவர்கள்தான் சுவர்க்கத்தை பரிசாக பெற்ற தொழுகையாளிகள், அவர்கள்தான் ஜன்னத்து ஃபிர்தௌஸை அனந்தரமாக பெற்ற தொழுகையாளிகள். அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், திடனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சத்தியமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். உண்மையாகவே வெற்றி பெற்ற முஃமின்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் அவருடைய தொழுகையில இறையச்சத்தோடு இருப்பார்கள். தொலை வந்தா கடை தலையில் இருக்காது, தொலை வந்தா உலகம் தலையில் இருக்காது, தொலை வந்தா கண்ணியமானவர்களே வேற எல்லா விடயங்களையும் மறந்து விடுவார்கள். ரப்புக்கு முன்னால் தன்னை முழுமையாக ஆஜர்படுத்தி விடுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையைத்தான் சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த சிறந்த தாயிகள், முன்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், முன்னால் வாழ்ந்த சாலிஹீன்கள் சொல்றார்களே, இந்த தொழுகையைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களும் எதிர்பார்க்கிறேன். இப்படியான தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும்.
அன்பானவர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் தொழுகையிலே அவர் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நிச்சயமாக. ஆனால் அந்த வெற்றியோடு அல்லாஹ் முடிக்கவில்லை. அவருடைய உச்சகட்ட வெற்றியையும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துக்களை வழங்கப்படுத்துகிறான். வல்லதீனஹும் வல்லதீனஹும், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர் பல தன்மைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சிறப்பை அவர்களுக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் الذين يرثون الفردوس هم فيها خالدون. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நிரந்தரமாக கூலியாக பெற்ற, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நிரந்தரமாக கூலியப்பட்ட, நிரந்தரமாக அனந்தரமாக பெற்ற தொழுகையாளிகள் அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, தொழுகையுடைய அதான்ல இதைத்தான் சொல்லப்படுது. தொழுகையுடைய அதான்ல இததான் எங்களை காதுல ஒவ்வொரு நாளும் கேட்குது. அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துல அன்பானவர்களே அஃப்லஹ் என்று பயன்படுத்துறான். தொழுகையில சொல்லக்கூடிய அதான்ல அல்லாஹ் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று பயன்படுத்துறான். அன்பானவர்களே, இந்த ரெண்டும் வெற்றி தான், வெற்றியின் பக்கம் தான் ஒவ்வொரு நாளும் முஅத்தின் அழைக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய அதான் எங்களுடைய காதுக்கு கேட்டால் யாரும் தொழுகையை வீணாக்க மாட்டார்கள். சொல்லக்கூடிய அதான கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு தத்துவத்தை எல்லாம் வச்சிருக்கிறார். ஒரு நாள் முஅத்தின் அதான் சொல்லுகிறாரே, நானும் நீங்களும் அதற்கு பதில் சொல்கிறோம். ஆனால் உண்மையான பதில், அதற்கு வார்த்தைகளால் பதில் சொல்வது ஒன்று, ஹக்கீக்கத்தாக உண்மையான பதில் அந்த அதானுக்கு பின்னால். கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு முடியுமாக இருந்தால் பள்ளிக்கே வந்து நாங்கள் சொல்வது, அல்லது இருக்கின்ற இடங்களில் 3-4 பேர்கள் சேர்ந்து இமா ஜமாத்தாக சொல்வது, அதுதான் அந்த அதானுக்கு சொல்கின்ற முதல் பதிலாக இருக்கும். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அதான் என்ற மிக முக்கியமான இபாதத், அதனூடாக நிறைய பாடங்களை நாங்கள் படிக்கிறோம். முதலாவது அதான் சொல்லக்கூடிய அந்த அதானுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் 4 முறை சொல்கிறார் முஅத்தின். கண்ணியமானவர்களே, நீங்க தொழில் இருந்தா அவங்களோட தொழில் பெருசல்ல, நீங்க ஆபீஸ்ல இருந்தா அவங்களோட ஆபீஸ் பெருசல்ல, நீங்க துனியாவை சம்பாதிச்சு கொண்டிருந்தா துனியா பெருசு இல்ல, ஆகிரத்தை சம்பாதிங்க என்று ஒவ்வொரு நாளும் அதான்ல முஅத்தின் 4 முறை அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கின்ற அதான். அன்பானவர்கள், அடுத்ததாக முஅத்தின் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ்வே முஅத்தின் சொல்லுகிறார். யாரும் தொழில வணங்குவானாம், யாரும் ஒப்பீச வணங்குவானாம், யாரும் துனியாவில் உள்ள அற்பமான இந்த பொருட்களை வணங்குவானாம், படைச்ச ரப்ப வணங்குவாங்க என்று முஅத்தின் அதான சொல்லுகிறார். அடுத்ததாக முஅத்தின் சொல்லுகிறார், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதான்ல முஅத்தின் நினைவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, அடுத்ததாக முஅத்தின் சொல்லுகிறார், ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாங்க தொழுகையின் பக்கம் வாங்க என்று முஅத்தின் கூப்பிடுகிறார். மனிதன் பலவீனமானவன் அல்லவா, தொழுகையின் பக்கம் வாங்கன்னு கூட்டா யாரும் வரமாட்டாங்க. அதனால முஅத்தின் அடுத்து கூப்பிடுகிறார், ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், முஅத்தின் கூப்பிடுகிறார், வெற்றியின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க. தொழுகையின் பக்கம் வாங்க கூப்பிட்டா மனிதன் பலவீனமானவன், பள்ளிக்கு வருவது குறைவாக இருக்கும். அதனால முஅத்தின் அடுத்து கூப்பிடுகிறார், வெற்றியின் பக்கம் வாங்க. உலகத்துடைய வெற்றியா, கபருடைய வெற்றியா, மஹ்ஷருடைய வெற்றியா, சிராத்துடைய வெற்றியா, மறுமையில் உள்ள வெற்றியா, சுவர்க்கம் போகும் வரைக்குள்ள வெற்றியா, எல்லா வெற்றியும் தொழுகையில் என்று முஅத்தின் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறார். பானவர்களே, அடுத்ததாக முஅத்தின் என்ன சொல்கிறார் தெரியுமா? திரும்பவும் ஆரம்பத்துல சொன்ன அதானத்தான் திரும்பவும் முஅத்தின் சொல்ல போகிறார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன். திரும்ப முஅத்தின் நினைவுபடுத்துகிறார், இன்னுமா தொழில் இருக்கிறீங்க, தொழிலை விடுங்க. இன்னுமா அந்த உலகத்துல மூழ்கி இருக்கிறீங்க, இன்னுமா அந்த உலகத்துல உள்ள அற்ப ஆதாயங்களை
துன்யாவை சம்பாதிக்கிறீங்க இல்ல ஆகிரத்தை சம்பாதிக்குங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கு முன்னால் அற்பமானவை. அல்லாஹ் பெரியவன் என்ற விடயத்தை இரண்டாவதாகவும் நம்முடைய காதுல நினைவுபடுத்துகிறார். முதலாவது வார்த்தை உங்களுடைய காதுக்கு கேட்க இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இரண்டாவதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மாதிரி சொல்லுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் யாரும் கேட்க இல்லையோ இறுதியாகவும் மாதிரி சொல்லுகிறார் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் எங்கேயுமே இருக்கிறாருங்க. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்க இன்னும் மாதிரி கூப்பிடுகிறார். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க ஒரு கம்பெனியில வேஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கொள்வோம். எங்கட மேனேஜர் ஒரு தேவைக்காக அவன் எங்களுக்கு கோல் எடுக்கிறார். எங்களுக்கு தேவைக்காக 3, 4, 5 முறை கோல் எடுக்கிறார். நாங்க யாருமே போன ஆன்சர் பண்ணாம இருந்தா எங்கட மேனேஜருக்கு அல்லது எங்கட பொத்துக்கு எவ்வளவு கோவம் வரும். அதனால அல்லாஹ் ஒரு நாள் 5 தடவை எங்களை கூப்பிடுறான். அல்லாஹ்ட பள்ளிக்கு வராம அல்லாஹ் நினைவுபடுத்தாம அல்லாஹ் வணங்காம இருந்தா கண்ணியமான அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும். இரக்கமுள்ள ரப்பு அல்லாஹ் எங்களை மன்னிச்சு கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் அந்த உலகத்தில் எங்களுக்கு தண்டனை தராமத்தான் இருக்கிறான். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துங்க. முன்னால் உள்ள உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தொழுகையை போல அல்ல, இந்த உம்மது குறைவான இபாதத் அதிகமான கூலி அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே தொழக்கூடிய அந்த தொழுகைகளை பேணுதலா முஸ்லிமோடு பேணி தொழுது கொள்ளுங்கள். அன்பானவர்கள், இறுதியாக முஅத்தின் அதானை எப்படி தெரியுமா முடிக்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரியணுமோ, எந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரணுமோ, கண்ணியமானவர்கள் அந்த கலிமாவை சொல்லி அதான முடிக்கிறார் முஅத்தின். மாணவர்கள், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள், பொருட்கள், பணங்கள் எல்லாவற்றையும் ஒரு தட்டிலையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு தட்டுல வச்சா இந்த உலகம் எல்லாம் சார்ந்து இந்த உலகம் எல்லாம் அங்கு பலவீனப்பட்டு, அன்பானவர்களே, அல்லாஹுடைய கலிமா இதுதான் மேலானதாக பாரமானதாக இருக்கும் என்ற செய்தியை ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிறந்த தொழுகையாளிகளாக மாற வேண்டும். ஒரு கஷ்டம் கொண்டு வருகிறதா, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தர வேண்டும். நோய் நம்மளும் கொண்டு வருகிறதா, முதலாவது தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தர வேண்டும். கண்ணியமானவர்களே, வைத்தியத்தை போக வேண்டும் போக வேணாம் அல்ல, முதலாவது அல்லாஹ்விடத்தில் எங்கட நோய்க்குரிய நிவாரணத்தை தேட வேண்டும். அதுதான் ஈமான் சொல்லித் தருகின்ற பாடம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல எங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள்ல ஊதுற தலவாத்துக்கு நன்மை வேற, நாளைய நாள்ல ஊதுற தலவாத்துக்கு நன்மை வேற. இன்றைய நாள்ல ஊதுற சூரா கஃபுக்கு நன்மை வேற, நாளைய நாள்ல ஊதுற சூரா கஃபுக்கு நன்மை வேற. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள், மாஷா அல்லாஹ் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வந்துகிறார்கள், ஆனால் பின்னுக்கு இருக்கிறார்கள் அல்லது பள்ளிக்கு வெளியே இருக்கிறார்கள். மாணவர்களே, வெள்ளிக்கிழமை நாள் அது ஒரு பெருமதியான நாள், நாட்களுக்கெல்லாம் சிலையாய நாள். இன்றைய நாள கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு அல்லாஹ் ஏனைய நாட்களை கொடுக்கிற தர்மத்தை உடம்பு அதிக கூலிய வைத்திருக்கிறான். இன்றைய நாள சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கு அல்லாஹ் அதிக கூலிய வச்சிருக்கிறான். இன்றைய நாள் நரகம் எரிக்கப்படுவதில்லை, இந்த நாளை கொடுத்து சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே வெள்ளிக்கிழமை நாள் முதலாவதாக தப்புகளை நாங்கள் பூர்த்தி ஆக்கணும். ஆரம்பத்திலிருந்து உட்கார்ந்து வருகின்ற போது கண்ணியமானவர்களை தொழுகைக்கு இருப்பதை போல அழகாக நாங்கள் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கொள்ள வேண்டும். யாரும் தூங்கக்கூடாது. மொபைல் போன்களை சைலண்ட்ல அல்லது ஓப்புக்கு நாங்கள் போட்டுக் கொள்ளணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு வந்தா, அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்தா, அதுக்கு பின்னால அடியார்களுடைய தோப்புகளை நாங்கள் துண்டிச்சுக் கொள்ளணும். அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் அல்லாஹ் நினைவுபடுத்த வருகிறோம். இந்த மிம்பர் மேலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மீடியா. உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமா, அது வாட்ஸ்அப்பால் முடியாது, அது வைபரால் முடியாது, அது இன்றைய பேஸ்புக்கால் முடியாது. கண்ணியமானவர்கள், எதை சொல்கிறேன், இப்படியான பிம்பர் மேடைகளால் ஒரு செய்தியை முழு உலகத்தில் கொடுக்கலாம். இப்படியான ஒரு நியமத் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாள், மிகப்பெரிய அருள் தான் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுக்கு வருகின்ற போது கண்ணியமா பேணுதலான முறையில அன்றைய நாளை குளிச்சுக் கொண்டு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள்ல புத்தாடைகளை அணிந்து கொண்டு, மனங்கள் பூசிக்கொண்டு, எங்கட குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகள் கையோடு பிடித்துக் கொண்டு வருகின்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பள்ளிகள் தப்புகள் அதிகமாக்கப்பட வேண்டும். எங்கட பள்ளிகள் அதாவது தொழுகையாளிகளால் முழுமையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பள்ளிக்குள்ள அதிகமான சூரா கஹ்ஃபுகள் ஓதப்பட வேண்டும், அதிகமான இஸ்திக்ஃபார்கள் செய்யப்பட வேண்டும், அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜித் இருக்குது மிகப்பெரிய அருள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையிலே வாழக்கூடிய அநேகமான மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக, மிகப்பெரிய முன்மாதிரியாக அமைந்திருக்கின்ற ஒரு மஸ்ஜித்.
பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு வரக்கூடிய எத்தனையோ மக்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு போகிறார்கள். எத்தனையோ மக்கள் இங்கே தொழுகைக்கு வந்து அவருடைய கலாஹாரித்துக்களை நிறைவேற்றப்பட்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, தொழுகையிலே பங்கெடுக்கின்றார்கள். அது மாத்திரம் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை கூட இங்குள்ள நிர்வாகம், இங்குள்ள கமிட்டிகள், இங்குள்ள மக்கள் செய்து கொடுக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான ஒரு மஸ்ஜிதிலே நாம் தொழுகிறோம் என்றால், இப்படியான மஸ்ஜிதிலே நாம் ஒரு மஹல்லாவாசியாக இருக்கிறோம் என்றால், எங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் பொறுப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே அந்த பொறுப்பிலிருந்து நாம் யாரும் நீங்கிவிட முடியாது. எனவே அந்த பொறுப்புகள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே தொழுகை என்ற இபாதத்தை யாரும் பாழாக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்கள். 7 வயதான அவங்களோட பிள்ளைக்கு தொழுமாறு ஏவுங்கள். 10 வயதாக உங்க பிள்ளை தொலைலையா, பிள்ளைக்கு லேசா அடிச்சு தொலை வைங்க. அன்பானவர்களை, கவலையான விஷயம் என்னன்னா, வயது வந்த எத்தனையோ பெற்றோர்களே தொழாம இருக்கிறாங்க. எப்படி சின்ன பிள்ளைக்கு தொழுமாறு நாங்க சொல்லுவது? எனவே நாங்க திருந்தினால்தான் எங்களோட பிள்ளைகள் நல்ல ஒரு வழிக்கு வருவாங்க. அதுக்காக சொல்லுவார்கள், கட்டிடம் சீராக இருக்க வேண்டும் என்றால் போடுகின்ற அஸ்திவாரம் சீராக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் சீராக உறுதியாக இருந்தால் தான் போடுகின்ற கட்டிடம் உறுதியாக இருக்கும். இன்றைக்கு கீழே போட்ட அஸ்திவாரம் நல்லதை கண்டுதான் இந்த பள்ளி 4-5 மாடியாக அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அஸ்திவாரமாக இருக்கின்ற பெற்றோர்கள் முன்மாதிரிகளாக, நல்லொழுக்கங்களுடையவர்களாக, தொழுகையாளிகளாக, பேணுதலுடையவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளும் சாலையார நல்ல பிள்ளைகளாக, நாங்கள் ஒரு நாள் மௌத்தானால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் முடியமான தர்மங்களை தாய்க்கும் தகப்பனுக்கு ஹதியா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் தாய் தாப்பனை நினைத்து தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய, மௌத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய கடமைகளை செய்யக்கூடிய பிள்ளையாங்களுடைய பிள்ளைகளுக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே சிறந்த தொழுகையாளிகளாக, நாளே மறுமை நாளிலே சுவர்க்கத்தை பரிசாக பெற்ற, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பரிசாக பெற்ற தொழுகையாளிகளாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பாக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாள் சிறந்த நாள். யா அல்லாஹ், இந்த நாள் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய பட்டியலை எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பட்டியலை சேர்த்துக் கொள்வாயாக. சூரா கௌஃபை ஓதக்கூடிய மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த பள்ளிக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சார்களோ அந்த பரோபகாரிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தையும் அவருடைய தொழிற்துறைகளை பரக்கத்தையும் அபிவிருத்தி ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதை பரிபாலனை செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த பள்ளியிலே ஊழியம் செய்யக்கூடிய முஅஸ்ஸின்கள், ஹலரத்துகள், ஹாஃபில்கள், செக்யூரிட்டி எல்லாரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. குறிப்பாக அந்த மஹல்லாவுக்கு வந்து போகக்கூடிய மஹல்லாவாசிகள், தூரத்திலிருந்து வரக்கூடிய எல்லோரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. மறுமையுடைய வாழ்வை நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு ஆக்கி தருவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களை களிமா நசிவாக்கிடுவாயாக. நாளை மறுமையினால நல்லோர்களை விட்டு எங்களை பிரிந்து விடாதே. யா அல்லாஹ், நல்லோர்களோடு எங்களை சேர்த்து யா அல்லாஹ், களிமாவை கொண்டு எங்கள் நாளை மறுமையினால எங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. இந்த துவாவை தனிப்புரை கிருபையை கொண்டு